Hello, I'm Jagan from Growth Data. In the video, Python interview questions topic one of the videos. So in the video வந்து Growth Data YouTube channelல தமிழ் Python interview questions 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல பேசக்கூடிய கோட் எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து முதல் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள், அதுக்கு ப்ரிசீடிங் அண்ட் சக்சீடிங் முன்னாடியோ பின்னாடியோ வந்து மைனஸ் அண்ட் பிளஸ் அந்த சிம்பிள் அது வந்திருக்கும். இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூ மாறும். இப்போ பிளஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸுங்கிற வேரியபிளோட ஒன்னை ஆட் பண்ணும், இன்க்ரிமெண்ட்ஸ் பை ஒன். இதே இது மைனஸ் மைனஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸை வந்து டிக்ரிமெண்ட் பை ஒன் கொடுக்கணும். ஸோ மைனஸ் ஒன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் சிம்பிள். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மைனஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இப்போ ஜீரோ இருக்கு, மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்புறமா எக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னா இப்போ மைனஸ் ஒன் இல்லையா, மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஆயிரும். அப்புறமா எக்ஸ் பிளஸ் பிளஸ், அப்போ இப்போ ஜீரோல இருக்கு பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன். ஸோ அவுட்புட் வந்து ஒன். இதே இது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ மூணுமே வந்து பிளஸ்ஸா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஈக்குவல் டு மூணுமே பிளஸ்ஸா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்புறமா பிளஸ் பிளஸ் எக்ஸா இருக்கு, அப்போ ஜீரோ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன். அப்புறமா பிளஸ் பிளஸ் எக்ஸ், அதுவும் வந்து ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ. கடைசியா இருக்குது எக்ஸ் பிளஸ் பிளஸ், அப்போ வந்து டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ அவுட்புட் வந்து த்ரீயா இருக்கணும். ஸோ இதைத்தான் அவங்க வந்து பண்ண சொல்றாங்க. இதை எப்படி நம்ம கோட்ல வந்து பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த பேராமீட்டர் எடுத்துக்கலாம், ஆப்ரேஷன்ஸ். இதை எடுத்துட்டு கோடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். grow with data operations, இதான் இன்புட் வேரியபிள். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஜீரோ, இதான் வந்து அந்த அக்ரிகேஷனை பண்ண போகுது இந்த வேல்யூவை. ஸோ ஃபார் ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணும் ஆப்ரேஷன்ஸ், வேல் இன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இஃப் அந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் என்ன பண்ணணும், அந்த ரிசல்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து மைனஸ் ஈக்குவல் டு ஒன். அப்படி இல்லைன்னா பிளஸ் தான் இருக்க போகுது. அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் பிளஸ் ஒன். இது முடியும் போது ஃபைனலா ரிட்டர்ன் ரிசல்ட். இப்போ வந்து க்ரோ டேட்டாவை கால் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன் வந்துருச்சு. ஸோ ஒன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து மைனஸ் மைனஸ் எக்ஸ் இங்க இருக்கு, மற்ற எல்லாமே வந்து எக்ஸ் பிளஸ் பிளஸ் இருக்கு. இப்போ இதை வந்து வேற ஒரு வேரியபிள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ரேஷன்ஸ் வந்து பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இருக்கு, அப்போ இது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ, இது மைனஸ் ஒன் கொடுக்கும்போது ஒன் ஆயிரும், திரும்ப மைனஸ் ஒன் கொடுக்கும்போது ஜீரோ ஆயிரும். ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ஜீரோ. பட் ஆன்சர் வந்து நமக்கு டூ வருது. ஏன்னா நம்ம இங்க மைனஸ் மைனஸ் எக்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். ஸோ மைனஸ் மைனஸ் எக்ஸ் இங்க வந்துடும், ஆனா இது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ இது வந்து எல் ஸ்டேட்மெண்ட்குள்ள போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த கண்டிஷனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மைனஸ் மைனஸ் எக்ஸா இருக்கணும் அல்லது வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் இருக்கணும். ஸோ ரெண்டு கேஸையுமே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். திடீர்னு கருப்பாயிடுச்சு. ஓகே, ஓ ஈக்குவல் டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஒரு ஈக்குவல் டு போட்டால் பிளாக் ஆகுது. ஓகே, நோட் பண்ணதே இல்லை. ஓகே,
ஸோ இப்போ என்னாச்சுன்னா 0 வந்துருச்சு. ஏன்னா இது மைனஸ் மைனஸ் எக்ஸையும் கன்சிடர் பண்ணுது, எக்ஸ் மைனஸ் மைனஸையும் கன்சிடர் பண்ணுது. அப்புறம் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணதுனால இது ரெண்டும் வந்து -2 இருக்கும், இது வந்து +2 இருக்கும். ஸோ -2 + 2 வந்து 0. ஸோ வேல்யூ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கேஸ் எல்லாம் கொடுக்கலாம். இந்த 3 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஸோ 3மே பாஸ் ஆகுது. ஓகே, இது கிரேட். இப்போ நம்ம வந்து ஆர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேரியபிள் அல்லது அடுத்தது கொடுத்துருக்கோம். அது இல்லாம ரெண்டையும் ஒரே இதுல கொடுக்கணும் அப்படின்னா வேல் ஈக்குவல் டுக்கு பதிலா இன் கொடுத்து மைனஸ் மைனஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இன் கிளாஸ்ல நம்ம பிராக்கெட்ல என்ன சிம்பிள் வேணுமோ அதை கொடுத்தா கூட போதும், நமக்கு வந்து எல்லா ரிசல்ட்டுமே பாஸ் ஆகும். அதே ப்ராசஸ் தான். ஸோ ரெண்டு தனித்தனியாக கொடுத்து கவர் பண்றதுக்கு நம்ம ரெண்டு இதை ஒரே இதில் கொடுத்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நமக்கு மைனஸ் வந்து ஃப்ரண்ட்ல வருது அல்லது பேக்ல வருது இல்லையா? ஃப்ரண்ட்லயும் இருக்கு, பேக்லயும் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரே இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இஃப் மைனஸ் மைனஸ் இன் வேல். ஸோ மைனஸ்ங்கிறது அந்த வேல்யூ இருந்தாலே போதும், நீ சப்ட்ராக்ட் பண்ணு அல்லது பிளஸ் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ அதுவும் ஒர்க் ஆகும். ரெண்டு மைனஸ் கூட இல்லை, ஒரு மைனஸ் கொடுத்தா கூட போதும் இல்லையா? இந்த டெஸ்ட் கேஸ்ல வந்து எனக்கு அதுவே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர் ஸ்டேட்மெண்ட் அல்லது இன் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரே வேல்யூ கொடுத்து வேல்யூ இன் அந்த எலிமெண்ட்ல கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். இன்பில்ட் ஃபங்க்ஷன் இப்போ இது இருக்கு இல்லையா? இந்த இன்புட் அரே வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு இன்புட் அரேன்னு இருக்கு. ஏ டாட் கவுண்ட்னு ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு. இன்புட் ஃபங்க்ஷன்ல மைனஸ் மைனஸ் எக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த கவுண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து இந்த அரேல இருந்துச்சு அப்படின்னா அந்த கவுண்டை கொண்டு வரும். இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் பிளஸ் கொடுத்தேன்னா 2 தடவை இருக்கு, 1 2, ஸோ 2 வந்துருது. இது எக்ஸ் மைனஸ் மைனஸ் கொடுத்தோம்னா 0 வரும், ஏன்னா இங்க மைனஸ் மைனஸ் எக்ஸ் தான் இருக்கு, எக்ஸ் மைனஸ் மைனஸ் இல்லை. ஸோ இந்த கவுண்ட் வந்து இன்னும் எனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணலாம்னா அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம். ஸோ டைரக்டா வந்து அப்படியே தூக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூஸா வைக்கலாம். ஸோ இன்புட் வந்து ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? ஸோ ஆப்ரேஷன்ஸ் டாட் கவுண்ட் நமக்கு வந்து மைனஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ அது எத்தனை தடவை இருக்கு, பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் டாட் கவுண்ட் எக்ஸ் மைனஸ் மைனஸ், இது எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து நெகட்டிவ்ல வருது. ஸோ பாசிட்டிவ் என்னன்னா சேம் திங், சிம்பிள் மட்டும் பிளஸ் பிளஸ் மைனஸ் பதிலாக பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ நெகட்டிவ் வந்து எனக்கு எல்லா மைனஸ் எக்ஸையும் எக்ஸ் மைனஸையும் கவுண்ட் பண்ணும், பாசிட்டிவ் வந்து அந்த பிளஸ் எக்ஸையும் எக்ஸ் பிளஸையும் கவுண்ட் பண்ணும். இப்போ ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ். ஸோ எனக்கு இதுவே போதும், அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளீனா இருக்கும் இல்லையா கோடு, ரைட்? ஓகே, ஸோ இது வந்து நார்மலா பண்ணக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன். பட் நான் எப்பவுமே வந்து இந்த ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம லிஸ்ட் காம்ப்ளீஷன் வந்து பெட்டர் ஃபார்மேட் தேன் இந்த லூப்பிங் இது இல்லையா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இதே ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் அந்த அவுட்புட் வேரியபிள் ரிசல்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு முதல்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம் ஃபார் வேல் இன் ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? ஸோ இதான் வந்து முதல் ஃபார் லூப். இதுல வந்து இஃப் கண்டிஷன் இருக்கு, இஃப் மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆரம்பிக்கலாம். இஃப் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இது சொல்றேன். இப்போ வந்து மைனஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் எக்ஸ், ஏ ஆஃப் 0 கொடுத்தோம்னா முதல்ல எலமெண்ட் வரும் இல்லையா? 0th இண்டெக்ஸ் மைனஸ் இருக்கு. இப்போ இது ஏ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னா நான் கடைசியில் இருக்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா ஏ ஆஃப் -1.
அது கடைசி எலமெண்ட்டை செக் பண்ணும். இது 0 1 2 ரைட் டு லெஃப்ட் வரும்போது -1 -2 -3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்னா 0, லாஸ்ட் செக் பண்ணணும்னா -1. ஸோ இதை தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இஃப் அந்த வேல் இருக்கு இல்லையா, ஃபார் லூப்ல இருந்து ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த வேலோட 0 இருக்கு இல்லையா ஈக்குவல் டு இது பிளஸ்ன்னு வச்சுக்கலாம், இது மைனஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, பிளஸ்ஸா இருந்துச்சு இல்லைன்னு ஆர் இந்த வேலோட -1 வந்து ஈக்குவல் டு பிளஸ்ஸா இருந்துச்சு. இந்த ரெண்டு கேஸ், ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் பிளஸ் எக்ஸா இருக்கணும் அல்லது எக்ஸ் பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த பிளஸ்ல இருந்துச்சுன்னா கெட் மீ 1, அப்படி இல்லைன்னா எல்ஸ் புட் -1. ஸோ இது என்ன ஆகும்னா இது அப்படியே நான் கீழே எடுத்துட்டு வரேன். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து இன்புட் வேல்யூ வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன்ஸ் ஈக்குவல் டு இது இருக்கு அப்படின்னா இந்த லிஸ்ட் என்ன பண்ணணும்னா மைனஸ் மைனஸ் எக்ஸ்னா இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும் இல்லையா. ஃபார் லூப்ல முதல்ல மைனஸ் மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ வேல் ஆஃப் -1 வந்து எக்ஸ் ஆன் பாக் பிளஸ் ஆன் பாக்கும் இல்லை, வேல் ஆஃப் 0 பிளஸ் ஆன் பாக்கும் இல்லை. அது இல்லாத பட்சத்துல எல் ஸ்டேட்மெண்ட் -1 வந்துடும். ஸோ -1 எக்ஸ் பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும், வேல் ஆஃப் -1 வந்து பிளஸ்ஸா இருக்கு, இதுவும் வந்து பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இது வந்து 1 வரும். ஸோ எங்கெல்லாம் -x வருதோ அங்கெல்லாம் -1 வந்துடும், எங்கெல்லாம் எக்ஸா இருக்கோ அங்கெல்லாம் வந்து +1 வந்துடும். ஸோ இதை வந்து நான் ஒரு சம் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ இதான் இங்க பண்றேன். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே கிரியேட் பண்றேன், கிரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே சம் பண்றேன். சம் பண்ணா எனக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். இது எல்லாமே தேவையே இல்லை. ஸோ அதே ஆன்சர் தான் வரும். நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணலாம் கிடையாது, ரிசல்ட் அப்படியே எடுத்து விட்டு மொத்த கோடையும் அதுலேயே போட்டுடலாம். ஸோ ஒரே லைன்ல சிம்பிளா முடிஞ்சது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபார் லூப்பு இஃப் கண்டிஷன்லாம் போட்டோம். அதுல வந்து மெயினா இங்க ஆர் கண்டிஷனை போட்டதை வந்து ஒரு இன்ல வந்து சிம்பிளா கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து சிம்பிளை மட்டும் ட்ராக் பண்ற மாதிரி எடுத்து வந்தோம். அப்புறம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் எடுத்து வந்தோம். அது எல்லாத்தையும் விட ஒரே லைன்ல நம்ம இந்த கண்டிஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த கோடெல்லாம் பார்க்கறதா இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் growth டேட்டா போயிட்டு பிளேலிஸ்ட்ல இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100, இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100ல இருக்கு. ஸோ அந்த வீடியோக்குள்ள போனோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து GitHub லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போனா அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட கோட் பேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு 71st இல்லையா. ஸோ 71st வீடியோல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆர் கண்டிஷன், ரெண்டாவது யூஸ் பண்ண இன் கண்டிஷன், மூணாவது அந்த சிம்பிள், நாலாவது யூஸ் பண்ண அந்த கவுண்ட், கடைசியா யூஸ் பண்ண லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ எல்லா கோடுமே இங்க இருக்கு, இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க growth data வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.